தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயத்தை இன்னும் சிறிது நேரத்தில் வெளியிடுகிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். சென்னை கலைவாணர் அரங்கில் விழா ஏற்பாடுகள் தயார். கருணாநிதி நாணய வெளியீடு மூலம் திமுக பாஜக ரகசிய உறவு வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. திமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் திமுக அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அணை பலமாக உள்ளதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையிலும் நீரின் அளவை அதிகரிக்க முயற்சி எடுக்கவில்லை எனவும் சாடல். ₹100 நாணயத்திற்காக மத்திய அரசிடம் திமுக சரணடைந்து விட்டதாக சீமான் விமர்சனம். திமுக செய்வது சந்தர்ப்பவாத அரசியல் என்றும் சாடல். போக மாட்டேன் அப்படின்னு உங்கள் கோபத்தை, உங்கள் எதிர்ப்புணர்வை வெளிக்காட்டினீங்க. தமிழக முதல்வர் அவர்கள் போகலைன்னாங்க. அவங்க அப்பா பேரில் ஒரு ₹100 காசு வெளியிட்டோன்னே போய் எதுக்கு நீ அங்கே போய் கை விழிக்க கட்டி பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கீங்க? அவ்வளோதான் உங்கள் கோபம். இந்த ஆளுநரும் அதே ஆளுநர் தானே. நீங்கள் மாற்ற சொன்னாலும் இல்லை செலவைக்கு போட்டு வாங்கினீங்களா? வெளுத்து வெள்ளாவில் வச்சு கொண்டு வந்திருக்காங்களா? அதே ஆளுநர் தான். போக மாட்டேன். நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி அமைப்பது குறித்து விஜய்தான் முடிவு செய்ய வேண்டும். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு சீமான் பதில். கட்சின்னு என்ன இருக்கு? என் தம்பி ஆரம்பிக்கிறாரு, 26 இப்போ ஆரம்பிக்கிறாரு, செப்டம்பரில் ஆரம்பிக்கிறாரு. அவர் அது அந்த நேரத்தில் பார்க்கணும். ஏன்னா இப்போ முடிவு இது குறித்த முடிவை என் தம்பி தான் எடுக்கணும். அது அப்போ பேசுவோம். அந்த தம்பி தான் எடுக்கணும்ட்டுன்னா அப்புறம் நீங்கள் அதை பேசி பயணிங்க. சென்னை சென்ட்ரல் விமான நிலையம் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தகவல். தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வந்த மறுசீரமைப்பு பணிகள் நிறைவு. ரயில் சேவை மீண்டும் துவங்கியதால் பயணிகள் மகிழ்ச்சி. செப்டம்பர் 7 கொண்டாடப்பட உள்ள விநாயகர் சதுர்த்தி விழா. சிலைகள் வைப்பதற்கான கட்டுப்பாடுகள் குறித்து டிஜிபி சங்கர் ஜிவால் சுற்றறிக்கை. 20 லட்சம் ரூபாய் வாடகை செலுத்தாமல் வீட்டை காலி செய்ததாக யுவன் சங்கர் ராஜா மீது புகார் அளிக்கப்பட்ட விவகாரம். வீட்டின் உரிமையாளர் பொய் புகார் அளித்துள்ளதாக கூறி 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு யுவன் சங்கர் ராஜா நோட்டீஸ். சீன ஆன்லைன் சூதாட்டம் விளையாட்டு செயலி மோசடி தொடர்பாக சென்னை பொறியாளர் உட்பட 4 பேர் கைது. 400 கோடி ரூபாய் வரை மோசடி செய்தது விசாரணையில் அம்பலம். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளா வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சோகமான நிகழ்வு. நிலச்சரிவு தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம். தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம்.
குடியுரிமை திருத்த சட்டம் குடியுரிமை வழங்குவதற்காகவே கொண்டு வரப்பட்டது. குடியுரிமையை பறிப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை என மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. லண்டன் ஹோட்டலில் தங்கியிருந்த ஏர் இந்தியா நிறுவன பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை. நைஜீரியாவை சேர்ந்த நபரை கைது செய்து போலீசார் விசாரணை. மும்பை ரயிலில் டிக்கெட் இல்லாமல் பயணித்தவர்களுக்கு அபராதம் விதித்த டிக்கெட் பரிசோதகர் மீது சரமாரி தாக்குதல். தாக்கிய நபர்களிடம் அபராதத்தை வசூலித்து மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிவிட்டு எச்சரித்து அனுப்பிய ரயில்வே போலீசார். ஆதரவு எம்எல்ஏக்களுடன் டெல்லியில் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன் பாஜகவில் இணைய உள்ளதாக வெளியான தகவல். சொந்த வேலைக்காக மட்டுமே டெல்லி சென்றதாக பேட்டி. பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் உடல்நலக்குறைவால் கொச்சி மருத்துவமனையில் அனுமதி. அதீத காய்ச்சல், மூச்சு திணறல் மற்றும் தசைவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகனன் நடித்த தங்கலான் திரைப்படம் உலகம் முழுவதும் 53 கோடியே 64 லட்சம் ரூபாய் வசூலித்ததாக அறிவிப்பு.